என் பேர் சிவரஞ்சனி. நான் வந்து கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வி மலம்பட்டியிலேருந்து வரேன், சிவகங்கை மாவட்டம். நான் வந்து எதுக்கு வந்திருக்கேன்னா கட்டுரை எழுதுதல், தமிழ் கட்டுரை எழுதுதல் வந்திருக்கேன். தலைப்பு வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். இந்த கட்டுரை எழுதுறது மூலமாக நான் பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். நான் இந்த கவர்மெண்ட் பிள்ளைங்களை இந்த மாதிரி ஒரு கலை நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நன்றி. ஐ எம் ஷர்வினி. நான் கடலூர்லேருந்து வந்திருக்கேன். அரசு மகளிர் மேல்நிலை பள்ளி என்ற ஸ்கூல்லேருந்து கலை திருவிழா இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் நடக்குது. அந்த மாவட்டத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம். இந்த மாதிரி எல்லா அரசு மகளிர் மேல்நிலை பள்ளியில் இருக்கிற எல்லா மாணவர்களும் கலந்து கொள்ளணும். தன் சோகத்தை தன்னுள் மறைத்து வேதனையில் வெற்றி கண்டு பல சாதனைகள் படைப்பாள் என்ற பெண், அவளை பற்றி நான் கவிதை எழுத வந்திருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாரும் உங்களை ஊக்குவிக்கிறோம். நன்றி. என் பேர் ஆர் மகாலட்சுமி. நான் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி வடலூர் குறிஞ்சிப்பாடி வட்டம் கடலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். நான் வந்து கட்டுரை போட்டி வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தலைப்பில் எழுத வந்திருக்கிறேன். இதில் வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்குன்னா எல்லாருமே ஜாதி மதம் எதுவுமே வேறுபடுத்தி பார்க்கக்கூடாது, எல்லாருமே ஒன்று தான். அதை பற்றி நான் எழுத வந்திருக்கேன். இதில் ஜெயிச்சு நான் அடுத்த லெவலுக்கு கண்டிப்பாக போவேன். என் பேர் லக்ஷ்மி. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன். அரசு மேல்நிலைப்பள்ளி பனாங்கம்ல 12th படிக்கிறேன். இணைய கருத்துருவாக்கம் என்ற தலைப்புக்கு மாவட்ட அளவில் முதல்ல வந்திருக்கேன் சார். என் பேர் வந்து இலக்கியா. நான் வந்து திருச்சி மாவட்டத்தில் இருக்க அரசு மாதிரி மகளிர் மேல்நிலைப் பள்ளியிலேருந்து வரேன். நான் வந்து மணல் சிற்பம் காம்படிஷனில் இன்றைக்கி தஞ்சை பெரிய கோயிலை செய்யலான் இருக்கேன். தமிழக அரசு வந்து மாணவர்களோட திறமையை ஊக்கப்படுத்துறதுக்காக கொடுத்த ஒரு காம்படிஷனுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னோட பேர் ஜி லோகசுந்தன். நான் தங்கச்சி மடம் அரசு மேல்நிலை பள்ளியில் 12ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் ராமநாதபுரம் மாவட்ட அளவில் நடைபெற்ற களிமண் சிற்பம் கலை திருவிழா போட்டியில் வந்து முதல் பரிசு ஜெயிச்சு இந்த மாநில அளவிலான கலை திருவிழா போட்டிக்கு வந்திருக்கேன். இந்த மாதிரி எங்களுக்கு இந்த மாதிரி மாணவர்களுடைய மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்காக நடத்தப்படுற இந்த போட்டி வந்து எங்களுக்கு அதிக உற்சாகம் தருது. இதுக்காக தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். என் பேர் பிரதீபா. நான் மதுரை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். எங்கள் ஸ்கூல் பேர் வந்து என்னன்னா அரசு மேல்நிலை பள்ளி எம் கல்லுப்பட்டி. நான் வந்து மொழி திறனில் கதை எழுதுதில் சேர்ந்திருக்கேன். எனக்கு வாய்ப்பளித்த கவர்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப நன்றி. பேர் வணக்கம் சார். என் பேர் எஸ் ஆர்த்தி. 12th B படிக்கிறேன். கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட் ஜிஆர்யூர் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வரோம். என்ன பண்ணுறதுக்கு இங்கே வந்தீங்க? நாங்கள் வீதி நாடகத்தில் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஃபஸ்ட்டு வந்திருக்கோம் சார். அதனால் இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக மாநில அளவில் வந்தோம். கருத்து, அதோட வீதி நாடகத்தோட கருத்து. இன்றைக்கி சமூகத்தில் அதிகமாக போதைப் பொருட்கள் தான் அதிகமாக எல்லாரும் பயன்படுத்துகிறாங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் அது எல்லாமே தடுத்து எதிர்காலத்தில் வந்து போதை இல்லாமல் நல்ல ஒரு சமூகமாக எங்களுக்கு அமைச்சு தரணும் அப்படின்ற வேண்டுகோளோட நடிக்கிறேன். ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ண முடியுமா? என்னோட பேர் எம் கிருஷா. நான் 12th B படிக்கிறேன். வணக்கம். என்னோட பேர் எஸ் ஆஷா. நான் 11th B படிக்கிறேன். வணக்கம். என்னோட பேர் ஈஸ்வரி. 12th B. என் பேர் எஸ் பவானி. 12th B. என் பேர் ஏ பாரதி. 12th B. என் பேர் ஏ ஆனந்தி. 12th B. என் பேர் எஸ் தனலட்சுமி. 12th B. என் பேர் டி கோபிகா. 12th B. உங்கள் கைடன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள், கூட கூட்டிகிட்டு வாங்க. கண்டிப்பாக எங்ககிட்ட இருக்கிற திறமையை வெளிப்படுத்துறதுக்காக தமிழக அரசு நல்ல ஒரு வாய்ப்பு கலை திருவிழா அப்படின்ற பங்கேற்றது மூலம் எங்களுக்கு வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்திருக்கு. அதுக்காக தமிழக அரசு இருக்கோ அதை ஏற்படுத்தி தந்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் மற்றும் எங்களோட குழுவின் சார்பாகவும் ஆசிரியர் பெருமக்கள் சார்பாகவும் எங்கள் தலைமை ஆசிரியர் சார்பாகவும் பள்ளியின் சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி வருஷமும் இந்த ப்ரோக்ராம் தொடர்ந்து நடத்தணும், மாணவர்கள்கிட்ட இருக்கிற திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கான நல்ல ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி தரணும் அப்படின்றது எங்களோட வேண்டுகோளாக இருக்குது. எல்லாருக்கும் எங்களோட ஸ்கூல் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ.